தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். எபேசியர் 2:4-5 வசனங்களில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. யாத்திராகமம் 34:6-7 வசனங்களில், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று நம்முடைய கர்த்தரின் நாமங்கள், பெயர்கள், குணங்கள் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டதின் நோக்கமே மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக. இதைத்தான் தூதன் யோசேப்போடு பேசும்போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு என்று பெயரிடப்பட்டதின் நோக்கமே ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக. ஆதியாகமம் 3:1-9 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, ஆதி மனிதனாகிய ஆதாம் செய்த பாவம் எழுதப்பட்டுள்ளது. பாவம் என்பது என்ன? கர்த்தர் செய்யக்கூடாது என்று விளக்கின காரியங்களையும் கர்த்தரின் கட்டளைகளையும் மீறுவதும் பாவம். கர்த்தர், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்றார். அவர்கள் சரீர பிரகாரமாக உயிரோடு இருந்தாலும் அவர்களுடைய ஆத்மா மரித்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அவர்கள் பாவம் செய்து பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்த அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 15வது வசனத்தில், உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து மனிதர்களின் பாவங்களை நீக்கும்படியாக பாவ நிவாரண பலியாக தொங்கினார். அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை நமக்கு கிடைக்கிறது. நம் கர்த்தரின் நாமம் இரக்கம். அவர் இரக்கம் செய்வதில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இதைத்தான் பவுல் எபேசியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக பாவ உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இரக்கத்திற்காக மன்றாடி இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று விசுவாசத்தோடு கேட்கும்போது, அவர் நம்மேல் வைத்த கிருபையின்படி மன்னித்து பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். ஏனெனில் அவர் மன்னிப்பதற்கு தயவு பொருந்தவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் அநேகருடைய வாழ்க்கை இந்த கடைசி காலத்தில் எங்கள் சுய விருப்பங்களை கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மாறாக துணிகரமாக நிறைவேற்றினாலும் கர்த்தர் மன்னிக்கிறவர் என்று தவறாக கணக்கிட்டு கர்த்தரையும் அவரது கட்டளைகளையும் அறிந்தும் பாவம் செய்கிற கூட்டம் மிகுதியாகி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகள் சட்ட புத்தகத்தின் வார்த்தைகளை காட்டிலும் மேன்மையானது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இதை செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்ட கட்டளைகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அறியாமையின் காலங்களில் பாவங்களுக்கு மரித்தவர்களாயிருந்த ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொண்ட கர்த்தர் அவரை அறிந்து துணிகரமாக பாவங்களை செய்கிற போது நம்மை குற்றவாளிகளாக காண்கிறார். இதன் நிமித்தமே கர்த்தருடைய கரத்திலிருந்து தண்டனைகளும் அழிவுகளும் குடும்பங்களில், தேசங்களில், பிள்ளைகளின் வாழ்க்கைகளில், ஊழியங்களில் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறது. இதை உணர்ந்தவர்களாக இந்த கடைசி காலத்தில் உணர்வுள்ள இருதயத்தோடு மனம் திரும்பி இரக்கத்திற்காக நம்முடைய ஆண்டவரிடத்தில் மன்றாட உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் தேவனே, எங்கள்
எங்களையும் எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற பிள்ளைகளில் வாழ்க்கையில் காணப்படுகிற அக்கிரமங்களையும் பாவங்களையும் கழுவி சுத்திகரியும். சிலுவையில் ஜெயம் எடுத்த கிறிஸ்து இயேசுவே, உம்மிடத்தில் இரக்கத்திற்காக கடந்து வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தால் எங்களை விடுவித்து மண்டையில் சேர்த்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.